வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் பாதிக்கப்பட்ட பெண் பிரியங்கா அவர்கள் தன்னுடைய சொந்த கணவரால் பாதிக்கப்பட்டு சொந்த கிராமத்திற்கு வந்தபோது அந்த கிராமம் அவருடைய பிரச்சனைக்காக தீர்வு காண வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்த போது மக்கள் குழு என்று பஞ்சாயத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு விஸ்வநாதன் அவர்கள் தன்னிச்சையாக தலையிட்டு பூம்புகாருக்கு வந்து அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் என்று சொன்னார். தீர்த்து வைக்கிறேன் என்ற பொருளில் அங்கே வந்தவர் அங்கே சுருக்கு மடி வலை என்ற சட்டவிரோத வலையின் மூலம் கிடைக்கக்கூடிய பண பரிமாற்றத்தில் அவருக்கு பங்கு தருகிறேன் என்று சொன்ன காரணத்திற்காக பிரியங்கா பிரச்சனையை கைவிட்டு விட்டார். அதனால் பிரியங்கா அவர்கள் சொந்த ஊர்ல இருந்து ஏன் நான் உங்கள் ஊரை சேர்ந்தவர்கள் ஏன் அவ்வாறு செய்தீர்கள் என்று சொன்னால் பஞ்சாயத்தை கூட்டி உன்னை ஊரை விட்டு விலக்கி விடுவேன் என்று சொல்லி சட்டவிரோதமாக ஊரை விட்டு விலக்குவதும் அதை கேட்டால் அவரை அடிப்பதும் கடந்த 1/2/2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று அவரை அடித்து கையை உடைச்சு அதை தடுக்க வந்த அப்பா அம்மா எல்லாரையும் அடிச்சு அனுப்புனாங்க. இதற்கு 100ல புகார் கொடுத்தோம், காவல்துறையில புகார் கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்கல. இந்த நடவடிக்கை எடுக்காததை கண்டிச்சு குற்றவியல் நடுவர் 3வது நீதிமன்றத்திலே புகார் கொடுத்திருக்கிறோம், தனி புகார் கொடுத்திருக்கிறோம். அந்த பஞ்சாயத்தை கலைக்க வேண்டும், இவர்கள் மீது தாக்குதல் நடத்த விஸ்வநாதன் உள்ளிட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த வழக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றம் இந்த வழக்கை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. வழக்கு விசாரணைக்கு தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி அரசாங்கம், கவர்னர் இது போன்ற மக்கள் விரோத சட்டவிரோதமாக சட்டத்திற்கு சவால் விடக்கூடிய செயல்படக்கூடிய அந்த மக்கள் பஞ்சாயத்து என்பதை கலைக்கப்பட வேண்டும். சட்டத்தின் செயல்பாட்டை சம்பந்தப்பட்ட கிராமங்களிலே செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.